ಗರ್ಲ್ಸ್ ಚೆನ್ನಾಗಿ ಆಡ್ತಾರ ನೋಡೋಣ. இல்ல நாம் गर्ल्स தான் சொல்றோம். இல்ல இல்ல गर्ल्स தான் நாங்க சொல்றோம். ஓகே பாய்ஸ் நல்லா ஆடுவாங்க பாத்தலாமா? ரெடியா இருக்கீங்களா? நீங்க என்கரேஜ் பண்ணாதான் அவங்க நல்லா ஆடுவாங்க. எத்தனை பேர் என்கரேஜ் பண்றீங்க பாக்கலாம். வாவ் சூப்பர். இந்த பூமியில் நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் வரைந்தோடும் வாழ்க்கை. இந்த பூமியில் நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் வரைந்தோடும் வாழ்க்கை. பரலோகத்தில் நீ வாழும் வாழ்க்கை அது எப்போதும் அழியாத வாழ்க்கை. பரலோகத்தில் நீ வாழும் வாழ்க்கை அது எப்போதும் அழியாத வாழ்க்கை. என்று சந்தோஷம் முடிவில்ல சந்தோஷம், என்று சந்தோஷம் அளவில்ல சந்தோஷம். அது என்னேசு வாழ்கின்ற தேசம், அங்க சந்தோஷம் காற்றாக வீசும். அது என்னேசு வாழ்கின்ற தேசம், அங்க சந்தோஷம் காற்றாக வீசும். இந்த பூமியில் நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் வரைந்தோடும் வாழ்க்கை. இந்த பூமியில் நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் வரைந்தோடும் வாழ்க்கை. இங்கே நீ காண்கின்ற எதுவுமே நிரந்தரம் இல்ல. பெரிதா என்கின்ற உன்னுயிரும் உனக்கு சொந்தம் இல்ல. இங்கே நீ காண்கின்ற எதுவுமே நிரந்தரம் இல்ல. பெரிதா என்ற உன்னுயிரும் உனக்கு சொந்தம் இல்ல. எனக்கு வேறொன்றும் வேண்டாம், பணம் இருந்தா போதும் என்று நீ எண்ணுகிறாய். எனக்கு வேறொன்றும் வேண்டாம், சொத்து சுகம் போதும் என்று நீ வாழுகிறாய். உலகம் முழுதும் நீ ஆதாயம் செய்து கொண்டாலும் உன்னாத்மா அழிந்து போனா உனக்கு என்ன லாபம் உண்டாகும்? நீயோ நீதியின் பாதையில் நடந்து போனா உனக்கோ நித்திய ஜீவன் என்றும் உண்டு. நீயோ நீதியின் பாதையில் நடந்து போனா உனக்கோ நித்திய ஜீவன் என்றும் உண்டு. இந்த பூமியில் நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் வரைந்தோடும் வாழ்க்கை. వందనాలు వందనాలయ్యా శతకోటి స్తోత్రాలయ్యా.
வாவ் சூப்பர். நல்லா இருந்துச்சாங்க? நல்லா இல்லையா? அப்ப யாருமே கையை தட்டல. அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? வாவ் சூப்பர். கேர்ள்ஸ் டான்ஸ். மலை மீது பட்டு மலை மீது பட்டணம் போல ஒளி வீச வைத்தாரே. இயேசு ராஜா நாமம் சொல்ல என்னை தானே அழைத்தாரே. மலை மீது பட்டணம் போல ஒளி வீச வைத்தாரே. இயேசு ராஜா நாமம் சொல்ல என்னை தானே அழைத்தாரே. அலை போல துள்ளி எழுந்து அனைவருமே ஒன்றாய் சேரும் அன்பான ஆண்டவர் அவரே. அல்லேலூயா அல்லேலூயா. அழகான வாழ்வை தந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆதியும் அந்தமும் அவரே. அல்லேலூயா அல்லேலூயா. சந்தோஷம் என்றும் தருவார். அல்லேலூயா அல்லேலூயா. மழை மீது ஒளி வீச வைத்தாரே. இயேசு ராஜா நாமம் சொல்ல என்னை தாமே அழைத்தாரே. கைப்பிடித்து என்னை நடத்தி கொண்டு வந்தா. கஷ்டத்தை மாற்றி என் கவலை எல்லாம் தீர்ந்தாரே. ஆழத்தை நோக்கி ஓ என்று சொன்னா. கரை சேரும் போது என் வாழ்க்கை மாற்றி விட்டாரே. யூத சிங்க குட்டிகளோ தாழ்ச்சி என்றும் அடைவதில்லை. நமக்கு இயேசு கொடுப்பதையே அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாதே. அன்பான ஆண்டவர் அவரே. அழகான வாழ்வை தந்தார். ஆதியும் அந்தமும் அவரே. சந்தோஷம் சந்தோஷம் என்றும் தருவார். அல்லேலூயா அல்லேலூயா. மழை மீது பட்டணம் போல ஒளி வீச வைத்தாரே. இயேசு ராஜா நாமம் சொல்ல
வச்சிங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சிங்க, உயரத்தில் ஏற்றி வச்சிங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சிங்க. நிலங்களை எல்லாம் செழிப்பாய் மாத்திட்டீங்க, நீங்க ஆழ கிடந்த நிலங்களை எல்லாம் எதனா மாத்திட்டீங்க. இடிஞ்சு கிடந்த இடங்களை கட்டி வாழ வச்சீங்க, நீங்க போன இடங்களை கட்டி திரும்ப வாழ வச்சீங்க, உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க, உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க, உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. நல்லா இருந்துச்சுங்களா பெர்ஃபார்மன்ஸ்? நல்லா இருந்துச்சா? கேர்ள்ஸ் தான் பாய்ஸ் தான்? கேர்ள்ஸ் மட்டுமா? ரெண்டுமே நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு இல்லைங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிட் பார்க்க போகிறோம். ஸ்கிட் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க, நிறைய எடிட்டிங் அது இதெல்லாம் பார்த்து பண்ணி நைட் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் உற்சாகப்படுத்தலாம் அவங்களை. ஹல்லேலூயா. ಇದು ಪಾಸ್ಟರ್ ಒಬ್ಬನೇ ಇರೋದು. ಮೈಕ್ ತೇವಲ್ಲ ಮೈಕ್ ಇಲ್ಲಿ ಇಕ್ತೀನಿ ಆಂಟಿ. பாஸ்டர் சர்ச்சுக்கு வந்தாச்சு, நீங்க ஒரு 9:55 வந்தா போதும், மற்ற எல்லா விஷயத்தையும் நானே பார்த்துக்கிட்டு, நீங்க ஒன்னும் கவலைப்படாண்டாம். பாஸ்டர் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? 35 வருஷமா தொண்டு தொட்டு இந்த காரியத்தை நானே பண்ணிட்டு வரேன். நான் மட்டுமா, எங்க அப்பா தாத்தா எல்லாரும் சேர்ந்து உருவாக்குனது இந்த சர்ச்சே. எங்க பேர் இல்லாத ஏதாவது ஒரு பொருள் இந்த சர்ச்சில் நீங்க காணிச்சிருங்க பாப்போம்.
கன்னியாகுமரி மாவட்டத்துல என்ன தெரியாத ஆளே இருக்க முடியாது. கிறிஸ்தவ முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளரே நான் தானே. தம்பி, வேலையெல்லாம் ஒழுங்கா பாருங்க. தம்பி, இந்த பாய ஒழுங்கா போடு போ, அந்த காணிக்கை பெட்டி ஒழுங்கா வைப்போ. ஆட்கள்லாம் வர ஆரம்பிச்சாச்சு, வேலையெல்லாம் கட கட கடன்னு முடிங்க. ஐம்பத்தாறு, 57, 58, 59. சரி, இனி போகல. என்னது இது? ஒரு ஏசி போடல, ஒரு சேர் துடைக்கல, சர்ச் மாதிரியே இருக்கு. காலையிலே பைபிள் எடுத்துட்டு வந்து உட்காந்துருவானுங்க, ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. ஒரு கூச்சமும் கிடையாது. தம்பி, இங்க வா. சேர் என்னத்தை நீங்க துடைச்சிருக்கீங்க? ஒரு ஊழியத்தை எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியாதா? ஒரு சபையில சேர் துடைப்பது எப்படி சொல்லி தரணுமா? அதெல்லாம் சரி, அதை விடு. கொஞ்சம் ஏசியில காத்த தவிர மிச்சம் எல்லாம் வருது. ஃபீஸ் போன 4 பல்பு, கிழிஞ்ச பாய், ஓடாத ஒரு 6 ஃபேன், இன்னைக்கா நாளைக்கான்னு நிற்கக்கூடிய 4 செவுரு, அதுக்குள்ள இத்து போன ஸ்பீக்கர் செட். இதெல்லாம் வச்சாடே ஆண்டர் ஆராதிப்பீங்க. போன வாரம் நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? ஆவியில அனல் உள்ள ஒருத்தனை கொண்டு இந்த மிக்சர் போர்டு கிட்ட விட சொன்னேன். நீங்க என்ன பண்ணீங்க? ஆவியில அவிஞ்சவனை கொண்டு விட்டுருக்கீங்க. ஒரு விடுதலை ஆராதிக்க முடியல, எனக்கு ஒரே மூட விட்டு. சரி, அதையும் விடு. இந்த கீபோர்டு போடக்கூடிய பயலை மாத்துங்கன்னு கொஞ்ச காலமா நான் படிச்சு சொல்லிட்டு இருக்கேன். அதையும் கேட்ட பாடு இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு தெரியுமா? உங்க பாஸ்டர் தான். அப்படிதான் ஒரு ஆசாரியன் எப்படி நடந்துக்கிடணும்னு பைபிள்ல போட்டிருக்கு. அவர் அப்படியே நடக்காரு, உனக்கே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் மாறணும்னா சரி, நான் ஒன்றும் சொல்ல வச்சிடாதீங்க. விடுங்க, போங்க, போ தம்பி, போ. ஹோலி ஸ்பிரிட், வல்லமை 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 வல்லமை, அக்கினி 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 அக்கினி, மேரி மேரி மேரி, க்ளோரி க்ளோரி க்ளோரி, மகிமை 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 மகிமை, ஷெக்கினா மகிமை மகிமை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, எழுப்புதல், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லே. பைண்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், பைண்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். கட்டப்படுவானாக, சாத்தான் அழிவானாக, சாத்தான் கரிவானாக. கோலி ஸ்பிரிட், கோலி ஸ்பிரிட், கோலி ஸ்பிரிட், கோலி ஸ்பிரிட், வல்லமை அடாப்டர் மாட்டியாச்சு. சரி, ஓகே, டியூன் பண்ணுவோம். தாவீதை போல நடனமாடி பப்பா பப்பா பப்பா. எல்லாம் நல்லா தான் இருக்கு, பாட விடுறாங்க, ஆட விட மாட்டேங்காங்களே. பாஸ்டர்கிட்ட கொஞ்சம் பேசணும். சரி, எல்லாரும் வந்தாச்சா? கோயர் டீம் எல்லாம் ஓகே தானா? கீபோர்டு, ட்ரம்ஸு, பேடு, சிங்கருங்க. என்னது, அவன் வரலையா? அந்த ஃபோன் எடு. எங்கடே இருக்க நீ? வரலையானோ? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வை போனை வை, நீ போனை வை. திருப்பி சொல்லியிருக்கேன், ஞாயிற்றுக்கிழமை உள்ள பகுதியிலேயே முக்கியமான பகுதி இந்த பாடல் ஆராதனை பகுதி தானே. நீ மற்ற நேரம் என்ன பண்ணுவியும் எனக்கு தெரியாது, ஆனா பாடல் ஆராதனை பகுதினா நீங்க இருக்கணும். என்ன பண்ணுவியும் எனக்கு தெரியாது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க, பாடல் ஆராதனை நீ மறந்துட்டனா ஆண்டவர் ஒன்ன மறந்துட்டாரு, சுவாலி முடிஞ்சு. இப்படிலாம் ஊழியத்தில் அசட்டே இருக்கக்கூடாதுன்னா போடே போய் ஜி எப்படி போ. ஓகே, எல்லாம் ரெடியா? ஆராதிக்க வந்தோம், ஜி எப்படி இல்லைன்னா கையிலே போட்டுருவேன். இப்போ நான் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. பாப்பா வரணும். ஏன் மிஸ் ஆகுதாங்க? ஐயோ, மனுஷனை மிருகமா மாத்திராதீங்க, சொல்லிட்டேன். தேவன் நமக்கு நல்ல ஒரு நாளை தந்திருக்காங்க. எல்லாரும் இணைந்து உற்சாகமா கைகளை தட்டி அவரை துதிப்போம். இப்போ நம்ம முன்னாடி பாஸ்டர் தாமஸ் ஆராதனை பகுதியை நடத்துவாங்க. உம்மை அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமா உம்மை ஆராதிப்பேன், ஆர்வத்தோடு உம்மை ஆராதிப்பேன். எத்தனை பேர் அப்படி வந்திருக்கிறீங்க காலையில்? கட்டாயத்தின்படி அல்ல, வழக்கத்தின்படி அல்ல, ஆர்வத்தோடு
உண்மையில அன்போடு உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன். அப்படிப்பட்டவர்களை தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. நல்ல வேலை, ஒர்ஷிப் இன்னும் முடியலை. எல்லாரும் நின்றுட்டு இருக்கும் போதே சர்ச்சுக்குள்ளே போயிடணும். இந்த வாரம் பாஸ்டர் எப்படி நம்மளை கண்டுபிடிக்காருன்னு பார்ப்போமே. இங்கே வேற கையை உயர்த்துங்காரு. நேற்று வாங்கின செருப்பு எப்படி நல்லா உழைக்குமா? 1000 ரூபாய்க்குள்ள செருப்பு 999 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கோம். நம்ம ஆண்டவர் மேலே பாரத்தை வைக்கக்கூடிய வேலையில் நம்ம செருப்பை எவனா தூக்கிட்டான்னா என்ன செய்யுதுக்கு? கண்ணை எப்போவுமே செருப்புலேயே வச்சிருப்போம் நம்ம. பைக்குக்கு சைட் ஸ்டாண்டு போட்டுறானா? இவ சிக்கன் குழம்பு மூடி வச்சாளா? சிக்கன் விற்கக்கூடிய விலைக்கு சர்ச்சை முடிச்சுட்டு புரோக்கரை பார்த்து அந்த மனைக்கு முதல்ல ஒரு அட்வான்ஸை கொடுக்கணும்ப்பா. ₹10 விட்டு பால் காய்ப்பு வேற போனோம். நினைச்சதை விட நீ தக்காளி ரேட்டு ரொம்ப கூடிட்ட. இப்படியெல்லாம் இருந்தானா நம்ம இந்த நாட்டில் எப்படி தான் உயிர் வாழுது? அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒண்ணுக்கு வேற முட்டுத, எப்படி போறதுக்கு? சரி, தேசத்துக்கு ஜெபிக்கிறோடைய டைம் இருக்குல்ல, அந்த டைம்ல எல்லாம் கண்ண மூடி இருக்கக்கூடிய நைஸா பெற வேண்டியதான். எல்லாரும் உட்காரலாம். சபை விசுவாசிகளுக்கு தாழ்மையா நான் ஒன்று சொல்றேன். உங்க மொபைல் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, இல்லைனா சைலண்ட் மோட்ல போடலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. இப்போ நம்ம தியான பகுதிக்கு கடந்து செல்றோம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை நம்ம வாசிச்சு அதை தியானிக்கலாம். உங்கள்ல இருந்து யாராவது ஒருவர் அந்த வசனங்களை வாசிக்கலாம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, ஐக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தை சந்தோஷப்படாமல் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் முடியாது. தீர்க்கதரிசனாலும் ஒளிந்து போவோம், அந்நிய பாஷைகளாலும் ஒளிந்து போவோம், அறிவானாலும் ஒளிந்து போவோம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாம் தீர்க்கதரிசனம் சொல்லியும் குறைவுள்ளது. நிறைவான வரும்போது குறைவான ஒளிந்து போவோம். ஆமென், அல்லேலூயா, பிரைஸ். நம்மகிட்ட முடியுமா? இன்னைக்கு செய்தி எத்தனை மணிக்கு ஒரு முடிக்காருன்னு பார்த்துருவோம். 12 மணிக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட நிற்க மாட்டான் இந்த மாசிலா மணி. நமக்கு ஆத்து மாதாய வேலை 1008 கிடக்குல்ல. ஒரு 3/4 மணி நேரம் கூட ஒழுங்கு ஆராதிக்க முடிய மாட்டேங்குது. எப்படியோ நம்ம கடமை முடிஞ்சது. சரி, இனி யாரெல்லாம் கால் பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். என்னது 8 மிஸ் கால் 53 மெசேஜா? கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருந்துடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ, பத்ரோஸ் வேற இப்ப போன் பண்ணிட்டு கிடக்கானே. 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரை நம்ம வாசிப்போம்னா அதுல இப்படியாக சொல்லியிருக்கிறது. வாலிபர்கள் சபைக்கு வரக்கூடிய பெண் பிள்ளைங்களை சகோதரிகளை போல நம்ம பாவிக்கணும். அதுபோல வாலிப பெண்களும் சபைக்கு வரக்கூடிய ஆண் பிள்ளைகளை தன்னுடைய சகோதரர்களை போல பாவிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நம்ம ஆள் எங்க இருக்கான்னு போன் பண்ணி பாப்போம். ஹலோ, என்ன செல்லம், எங்க இருக்க?
பாஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி தான் இருக்கேன், கொஞ்சம் பாருங்க. அப்படியா? பாத்தீங்களா? பார்த்தேன். அப்புறம் இன்னைக்கு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? போனை வச்சுட்டால. நம்முடைய சக விசுவாசிகளை நம்ம எப்படியாக பார்த்து கொண்டு இருக்கிறோம்? இதை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பே என் அன்பே, நான் அன்பு கூறுவேன். அன்பே என் இவன் எதுக்கு இப்ப போன் அடிக்கா? நான் அன்பு கூறுவேன். சொல்லு பேபி, சர்ச்சில் இருக்கேன், பேச முடியாது, தெய்வ சமூகம்லாம். ஓ, உங்களுக்கு என்ன சர்ச் முடியலையா? எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. நான் சண்டே கிளாஸ் எடுக்க போயிட்டு இருக்கேன். சரி, ஃபோன் தான் பண்ண முடியாது, வாட்ஸ்அப்பா மெசேஜ் பண்ணலாம். மனிதருடைய கண்களை நாம் மறைக்கலாம், ஆனால் தேவனுடைய கண்களை நாம் ஒருபோதும் மறைக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஐயோ அல்லேலூயா, ஸ்தோத்திரம் அல்லேலூயா. தூங்காதன்னா எப்படி தூங்காம இருக்க? இந்த மனுஷன் என்னைக்காவது ஒரு ஆசீர்வாதமா 4 வார்த்தையை சொல்லாரா? அவன் வீட்டுக்கு ஒண்ணு, வாசலுக்கு ஒண்ணு, வாரத்துக்கு ஒண்ணுன்னு வாக்கு தத்தங்களை அள்ளி தெளிச்சிட்டு இருக்கானுங்க. தப்பி தவறி கூட ஒரு ஆசீர்வாதம் சொல்ல மாட்டாரு போலே இவரு. கதையும் கிடையாது, ஜோக்கும் கிடையாது, பாட்டும் கிடையாது. அப்புறம் நமக்கு தூக்கம் வராம வேற என்ன செய்யும்? நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இது என் வீட்டுக்காரிக்கு தான். தேவ ஆவியானவர் எவ்வளவு திட்டமும் தெளிவுமா பேசிட்டு இருக்காரு. கிறிஸ்தவர்களாகிய நம்ம எப்பவுமே மத்தவங்களை வச்சு நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது. என்ன செய்யறா? அதானே, என்ன சொன்னாலும் உடைஞ்சது மாதிரியே தெரியாத அவ்வளவு இருதய கடினம். நீ ஏன் வேதத்தை மறந்தா நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் அப்படின்னு தேவன் சொல்லியிருக்காரு. பைபிளை படின்னு படிச்சு சொன்னாலும் படிக்கிறது கிடையாது. நமக்கு தான் பல வேலைகள் இருக்குன்னா இவளுக்கு என்ன வேலை? தேவன் ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். வசனம் எல்லாம் சரிதான், இவன் எப்படி உள்ள வந்தான்? தேவன் நம்முடைய வாழ்வை சீர்படுத்த சில நேரங்களில் சில நபர்களை முட்களாக பயன்படுத்துவார். இன்னைக்கு மட்டும்தான் நமக்கு லீவு. இன்னைக்கும் காலையிலேயே சர்ச்சுக்கு இங்கே வந்தாச்சு. சர்ச்சுக்கு வரலன்னா ஏன் வரலன்னு சொல்லி பாஸ்டர் கிடந்து திட்டிட்டு அடப்பாரு. நமக்கு என்ன செய்யதுக்குன்னே தெரியலப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. செருப்பை எவனும் எடுத்திருக்கானா? இல்லை, நல்ல வேலை எவனும் எடுக்கலை. எப்பவும் ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும்ப்பா செருப்பு மேலே. தேவன் நம்ம உள்ளந்திரியங்களை எல்லாம் ஆராய்ஞ்சு அறிஞ்சிருக்காரு. அவர் இந்த நேரத்துல நம்ம கூட பேசினதுக்காக நன்றி சொல்லுவோம். ஹலோ, அவன் வட்டி அமௌண்ட்டை தந்தானா? பேசி பார்த்தீங்களா? மிரட்டி பார்த்தீங்களா? அவன் மகனை தூக்கிடு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. ஏன் செருப்பு 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 செருப்பு? ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை சொல்லி நம்ம கடந்து செல்வோம். நான் வேதனையோடு சில காரியங்களை உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். இதுக்காகவா நான் என்னோட ரத்தத்தால் சபையை மீட்டேன். உங்க ஒவ்வொரு மேலேயும் நான் நிறைய அன்பு வச்சிருக்கேன். நான் உங்கள்கிட்ட பாரபட்சமே பார்த்ததில்லை. நீங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் தான் என்னுடைய விருப்பம். நிறைய வேளையில நீங்களே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தடையா இருக்கீங்க. உங்களை கொண்டுதான் நான் தேசத்தை ஆசீர்வதிக்க விரும்புறேன். ஆனா நீங்க இப்படி இருந்தீங்கன்னா யோசிங்க, இனிமேலாவது மாற்றம் வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆமா ஏசப்பா, நான் பண்ணது தப்பு தான். உங்க ஊழியத்தை அலட்சியமா பண்ண. இனிமே உங்க ஊழியத்தை பயபக்தியோட பண்ற ஏசப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. ஏசப்பா, எனக்கு தான் எல்லாம் தெரியும் நினைச்சேன், ஆனா எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஏசப்பா. இனிமே நான் அகங்காரத்துல ஆட மாட்டேன் ஏசப்பா. பாவத்துல இருந்து வெளியே வர என்னை மன்னிங்க.
ஆமாம் ஏசப்பா, நான் ஒரு வேளை கூட செய்யவே இல்லை. மற்றவங்காவது ஒரு வேளாவது செஞ்சாங்கோ. ஆனால் நான் அவங்க செஞ்ச வேலைக்கு நான் குறை சொன்னேன் ஏசப்பா. என்னை மன்னிச்சிடுங்க ஏசப்பா. இனிமேல் நான் யார் மேலேயும் குறை சொல்ல மாட்டேன். ஏசப்பா ஏசப்பா, நான் சர்ச்சுக்கு உங்கள் வார்த்தையை கேட்காம ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் ஏசப்பா. சர்ச்சுக்கு ஃபோன் யூஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு தான். இனிமே நான் உலகத்தை பிரகாரமாக போக மாட்டேன் ஏசப்பா. என்னை மன்னிங்க ஏசப்பா. ஆமாம் ஏசப்பா, நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. நான் சர்ச்சில் உங்கள் வார்த்தையை கேட்காம ஏனோ தானோன்னு இருந்தேன், அங்கேயும் இங்கேயும் கவனிக்காமல் இருந்தேன் ஏசப்பா. இனிமேல் நான் உன் வார்த்தையை கேட்குறேன் ஏசப்பா. ஏசப்பா, இனிமேல் நான் உலகத்தின் பிரகாரமாக யோசிக்க மாட்டேன் ஏசப்பா. என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. நான் சர்ச்சுக்கு வந்தால் இனிமேல் உங்களை பற்றி மட்டும் யோசிக்கிறேன் ஏசப்பா. என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. ಆಂಕರಿಂಗ್ ಮಾಡೋದು கண்கள் மூடி நம்ம ஜம்ப் பண்ணலாமா? ஹலோ, என்ஜாய் பண்ணிங்களா? வெளியே போகிறப்போ உங்கள் டப்பாக்கிற 1000 ரூபாய் வச்சுட்டு போங்க எல்லோரும். சினிமாவுக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ காசு கொடுத்துட்டு போகிறீங்க? தப்பான இடமா நான் கேட்குறது? சரி ஆச்சு. கண்ணில் முடி நம்ம ஜெபம் பண்ணலாம். நேசிக்கிற நல்ல ಆಂಡವರೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪನಾದ ದೇವರೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಇಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿರುವಂಥ ಮಕ್ಕಳು ಬಂದು ಏಸಪ್ಪ ನಿನ್ನ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುವಂತೆ ನಾಟ್ಯವನ್ನು ಮಾಡಿ